அனைவரும் வணக்கம். சற்று முறையான தகவல். மத்திய அரசு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு டிப்ளமோ முடித்தவர்களுக்கு ஜாக்பாட் ரூபாய் 1,20,000 வரை சம்பளம் விட்டுறாதீங்க. இதை பற்றி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் காலி பணியிட நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. இதில் ஜூனியர் இன்ஜினியர் அல்லது அதிகாரி பணியிடங்களுக்கு பணியிடம் நிரப்பப்பட உள்ளன சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் 1,20,000 வரை சம்பளம் வழங்கப்படும் ஒரு கூடுதல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த பணியிடங்களுக்கு யாராவது விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறாங்க, அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்று இந்தியன் ஆயில் கார்பரேஷன். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைமையகம் டெல்லியில் உள்ளது. அரசுக்கு சொந்தமான மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் தான் தற்போது காலிப்படங்கள் நிரப்பப்பட உள்ளன. பணியிடங்கள் விவரம் பார்த்தீங்கன்னா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இதன் துணை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் ஏற்படும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் வெளியிட்டு நிரப்பப்படுகின்றன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்து விவரங்களை மேற்கொண்டு பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. இது போன்ற வேலையை பற்றிய கூடுதல் துல்லியமாக தெரிஞ்சு கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூனியர் இன்ஜினியர் அல்லது அதிகாரி, அதாவது எப்படின்னா வேதியியல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்ட பிரிவுகளில் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எத்தனை பணியிடங்கள் என்பது பற்றி விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை சொல்லியிருக்காங்க. இதற்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி பற்றினா முழுமையாக வந்து விவரங்கள் அந்த தேர்வில் அறிவிக்கப்படலை. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரும்போது சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 வயது மிகாதவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தா 5 ஆண்டுகளுக்கும், ஓபிசி பிரிவினருக்கு பார்த்தா 3 ஆண்டுகளும், பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளும் அதாவது வயது உச்ச வரும்போது தளர்வு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30,000 முதல் 1,20,000 வரை சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.